கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சங்கீதம் 25:1. என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவிடாதேயும். சங்கீதம் 25:2. உம்மை நோக்கிக் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்தரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. சங்கீதம் 25:3. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். சங்கீதம் 25:4. உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, என்னை போதித்தருளும், நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். சங்கீதம் 25:5. கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருணியங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதிகால முதல் இருக்கிறதே. சங்கீதம் 25:6. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும், கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். சங்கீதம் 25:7. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சங்கீதம் 25:8. சாந்தகுணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்தகுணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சங்கீதம் 25:9. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். சங்கீதம் 25:10. கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தினிமித்தம் அதை மன்னித்தருளும். சங்கீதம் 25:11. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியே போதிப்பார். சங்கீதம் 25:12. அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். சங்கீதம் 25:13. கர்த்தருடைய இரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கிவிடுவார். சங்கீதம் 25:15. என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். சங்கீதம் 25:16. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகியிருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். சங்கீதம் 25:17. என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து, என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். சங்கீதம் 25:18. என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகியிருந்து உக்கிரபகையாய் என்னை பகைக்கிறார்கள். சங்கீதம் 25:19. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 25:20. உத்தமமும் நேர்மையும் என்னை காக்கக் கடவது, நான் உமக்கு காத்திருக்கிறேன். சங்கீதம் 25:21. தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். சங்கீதம் 25:22. பைபிள் வினா விடை. எபிசோட் 10. இராயனுடையதை யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஆன்சர் சி, இராயனுக்கு. இன்றைய கேள்வி: உயிர்ப்பிக்கிறது எது? ஏ மாம்சம், பி ஆத்துமா, சி ஆலயம், டி ஆவி. ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.